தேர்ட் ப்ரமோ சாண்ட்ரா ஏமி ப்ரெசென்ட் ப்ரமோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல பல்பு வாங்கினேன். நான் கண்டிப்பாக அவங்க ப்ரமோ தான் போடுவாங்கன்னு நினச்சேன். செகண்ட் ப்ரமோவே வரும்னு நினச்சேன். அதுவும் வரல, தேர்ட் ப்ரமோவும் வரல. இப்போ என்னென்னா விஜய் சார் வந்து நான் அந்த சண்டே ஹேப்பனிங்ஸில் சொல்லியிருப்பேன்ல, யாரோட கேமை யார் டவுன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த கொஸ்டினை தான் கேட்குறாங்க. ஆதிரை சொல்கிறாங்க, இந்த மாதிரி எஃப்ஜே வந்து எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கேமை அப் பண்ணிவிட்டு அடுத்தவங்க கேமை கம்மி பண்ணிடுறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வியானாவை காமிக்கிறாங்க. அவர் வந்து யூஸ்லாம் பண்ணலை, 2 பேருமே மியூச்சுவலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் ஒரு பொண்ணு கூடயா பேசினார். பட் அந்த பொண்ணுங்களும் அதில் மியூச்சுவலி இன்வால்வ். அவர் தனியாக போயிட்டு வாலண்டியராக போய் யூஸ் பண்ணல. இது என்னோட கருத்து. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கமர்தன் கிட்ட கேட்குறாங்க. கமர்தன் சொல்கிறாரு, ஆதிரை வந்துட்டு ரொம்ப ஏற்றி விடுறாங்க சார், அதாவது நானும் பாருவும் சேர்ந்து தான் அரோராவோட கேமை ஸ்பாயில் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஆதிரை வந்து கமர்தனை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுறாங்க, பாருவை சேர்த்து ப்ளேம் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததில்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, ரொம்ப ஏற்றி விடுறாங்க சார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரோராவோட கேம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பாரு சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து என்னை ரொம்ப அமுக்க ட்ரை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. பாருவை யாராலையுமே அமுக்க முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வெறும் சண்டை மட்டுமே போடுறேங்கிற மாதிரி என்னை சொல்லி அமுக்க ட்ரை பண்ணுறாரு சார், அப்படி என்னை வந்து லேபிளிங் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் லேபிளிங் யார் அதிகமாக பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யார் எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியும். எஃப்ஜே இது வரைக்கும் பாருக்கு எந்த இடத்துலையுமே பேர் வச்சது கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட்டு சொல்லுவார், அவர் ரொம்ப அட்டென்ஷனுக்காக பண்ணுவா, நம்ம வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு அது அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் பாருக்கு எந்த இடத்துலையும் வந்து பாரு இப்படி தான் லேபிள் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அவங்க பண்ணுறதுக்கு அவர் ரிட்டன் பண்ணுவார். பட் பாருக்கு அப்படி தோணிருக்கு. அதனால் அவங்க இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.